ஓம் சாந்தி. 3/3/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். சிவத்தந்தைய பிரம்மா தந்தையோட அவதட்சி நமக்காக ஆசிரியராகி பாடம் எடுக்க வந்திருக்கிறார். நம்மளாம் இறைமானவர்கள் மிக கவனமாக ஆத்மா அபிமானி நிலையிலிருந்து இந்த முரளியை நம்ம கேட்கலாம். பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, இந்த எல்லையற்ற நாடகத்தை சதா நினைவில் வைப்பீர்களானால் அளவற்ற குஷி இருக்கும். இது ஒரு ட்ராமா, இது ஒரு சினிமா, இதெல்லாம் நடக்கிறதெல்லாம் ஒரு நாடகம் அப்படின்னு சதா உங்களுக்கு நினைவு இருந்துச்சுன்னா உங்களுக்கு அளவற்ற குஷி இருக்கும். இந்த நாடகத்தில் யார் நல்ல முயற்சியாளர்களாக மற்றும் இணையற்றவராக ஈடுபாட்டுடன் உள்ளனரோ அவர்களுக்கு தான் பூஜையும் அதிகம் நடைபெறுகின்றது சொல்றாரு. யாரெல்லாம் இதுல நல்ல பாபா குழந்தையானவர்கள் நல்ல முயற்சியாளராக இருக்கிறாங்க, ஈடுபாட்டோட உள்ளனரோ அவங்களுக்கு தான் பூஜை வந்து அதிகம் நடைபெறுகின்றாரு. கேள்வி: எந்த ஒரு நினைவு உலகத்தின் அனைத்து துக்கங்களிலிருந்தும் விடுவித்து விடுகிறது? மகிழ்ச்சியாக இருப்பதற்கான யுக்தி என்ன? இப்போ வந்து கலியுகம் இறுதி, எல்லாமே நம்ம சங்கமயுகத்தில் நம்ம இருக்கிறோம், பாபா கூட இருக்கிறோம். இருந்தாலும் நமக்கு டெஸ்ட் பேப்பர் எல்லாமே வருது. எல்லாம் வரும்போதும் எல்லாத்துலேருந்தும் நம்ம எப்படி விடுபட்டு இருக்கிறது, மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கான யுக்தி என்ன? பதில் சொல்கிறார் பாபா. இப்போது நாம் வருங்கால புது உலகத்திற்கு சென்று கொண்டிருக்கிறோம் என்பது சதா நினைவிருக்கட்டும். இப்போ நம்ம வந்து வருங்காலத்தில் சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறோம், அது வந்து சதா நினைவிருக்கட்டும். வருங்காலத்தின் குஷியில் இருப்பீர்களானால் துக்கங்களை மறைந்து போகும். இப்போ நம்ம எதிர்காலத்தில் இதெல்லாம் நடக்க போகுது, நான் இப்படிலாம் இருக்க போகிறேன், இப்படிலாம் வாழ போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோன்னா நம்ம இப்போ இருக்கிற அந்த துக்கம்லாம் போயிடும், மறந்து போயிடும்ன்றாரு. விக்னங்களின் உலகத்தில் விக்னங்களோ வரும் தான். தடையான உலகம், இது வந்து தடைகள் உருவாக்குற உலகம் தான் இல்லையா? இங்கே எல்லாமே தடைகள் வரதான் செய்யும்னு சொல்கிறாரு. நம்ம எந்த ஒரு முயற்சி பண்ணாலும் முதல்ல தடை போடுவாங்க, அதனால தடைகளும் வரதான் செய்யும். ஆனால் இவ்வுலகில் நாம் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்க போகிறோம் என்பது நினைவிருந்தாலே போதும், மகிழ்ச்சியாக இருப்போம். அதாவது இந்த உலகம் இன்னும் கொஞ்ச நாள் தான் இப்படி இருக்க போகுது, அதுக்கப்புறம் நம்ம போய் சொர்க்கத்துக்கு போயிட போகிறோம். அப்போ இது சொர்க்கமாக மாறப்போகுது, நானும் அங்கே போய் தேவதையாக ஆக போகிறேன். அந்த மாதிரி ஒரு நினைவு இருந்துச்சுன்னா, அது மேலே நம்பிக்கையும் இருந்துச்சுன்னா நம்ம மகிழ்ச்சியாக இருப்போம்னு சொல்கிறாரு. பாடல்: எழுந்திருங்கள் மணமகள்களே எழுந்திருங்கள். பிரியதர்ஷினிகளேன்னு பாடுவார், இன்னைக்கு மணமகள்களே எழுந்திருங்கள் சொல்கிறாரு. ஓம் சாந்தி. இந்த பாடல் மிக நன்றாக உள்ளது. இந்த பாட்டு ஓடுது இல்லையா, அந்த பாட்டு நல்லா இருக்குது. பாடலை கேட்டதுமே மேலிருந்து தொடங்கி நமக்கு எத்தனை பிறவி, 84 பிறவிகளின் ரகசியம் புத்தியில வந்து விடுகின்றது. ஏன்னா நம்ம தான் வந்து அரைக்கல்பமா 63 பிறவியா பாபாவை பக்தி பண்ணி தேடிட்டு இருந்தோம். பிரியதர்ஷினிகள் அவர் தேடிட்டு இருந்தா அவர் நமக்கு கிடைக்கல. இப்போ அவர் நமக்கு கிடைச்சிட்டாரு. அதான் மணமகள்கள்லாம் விழிச்சிருங்கன்னு சொல்றாரு. இது வந்தவுடனே நமக்கு வந்து இந்த 84 பிரிவின் ரகசியம் புத்தியில வருதுன்றாரு. இதுவும் குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் எப்போது மேலிருந்து வருகிறீர்களோ அப்போது சூட்சுமவதனத்தின் வழியாக வருவதில்லை. இப்போதான் நம்ம வந்து சூட்சுமவதனம் வழியாக போய் பரந்தாம போகிறோம். ஆனால் மேலேருந்து வரோம் இல்லையா, ஃபஸ்ட்டு நடிக்க வரும்போது சொர்க்கத்தில் வந்து நடிக்கிறோம், ஆத்மா அப்பதான் இறங்கி வரும். அப்போ வரும்போது நம்ம சூட்சுமவதனத்தின் வழியாக நம்ம வரதில்லைன்ட்டு ஏற்கனவே பாபா புரிய வச்சுக்கிறாரு. இப்போது சூட்சுமவதனத்தின் வழியாக செல்ல வேண்டும். ஆனால் இப்போ போகும்போது, ஏன்னா இப்போ தற்காலிகமாக பாபா சூட்சுமவதனத்தை உருவாக்கிட்டு தான் வராரு. அங்கே பிரம்மா பாபா எல்லாருமே அங்கே வந்து அவ்வியக்தமான பிறகு, அதாவது இந்த உடலை விட்டு போனவங்க எல்லாரும் தற்காலிகமாக இருக்கிறதுக்காக ஒரு வதனம் ரெடி பண்ணிட்டாரு. இப்போ நம்ம உடலை விட்டா கூட அங்கே போய் இருக்கலாம், பிறப்பு இல்லாதவங்க என்ன பண்ணுறது, அதனால அங்கே வந்து ஃபரிஸ்தாவாக அவங்க இருப்பாங்க. அது மாதிரி பிரம்மா பாபாலாம் இப்போ அங்கே தான் இருக்கிறாரு. அப்போ அது வழியாக தான் இப்போ அங்கே தான் போய் எல்லாரும் சந்திச்சுட்டு எல்லாரும் அங்கே தான் போகணும். 33 கோடி ஆத்மாக்களும் அங்கே போயிடும். அங்கே போயிட்டு அங்கேருந்து தர்மராஜபுரி அங்கே தான் இருக்கும். அங்கே எல்லாத்தையும் நம்ம பதவியெலாம் என்னன்ட்டு காட்சி காட்டுவார். அதுக்கப்புறம் நம்ம அங்கேருந்து அப்படியே கொசு கூட்டம் மாதிரி அப்படியே பாபா கூட பரந்தாம போயிடும். அப்போ இப்போது நம்ம சூட்சுமவதனத்தின் வழியாக தான் பரந்தாமம் செல்ல வேண்டும்ன்றார். ஆனால் வரும்போது பரந்தாமத்துலேருந்து டைரெக்டாக பூமிக்கு வந்துடும். போகும்போது தான் சூட்சுமவதனம் வழியாக போகுன்றாரு. சூட்சுமவதனத்தை பாபா இப்போது தான் காட்டுகிறார். ஆனால் அந்த சூட்சுமவதனத்தை பாபா இப்போதான் நமக்கு காட்டுறாரு. சத்தியுக திரேதாவில் இந்த ஞானத்தின் விஷயமே இருக்காதுன்னு சொல்றாரு. நம்ம பூமி ஃபஸ்ட்டு உருவாகும் போது ஃபஸ்ட்டு இப்போ சொர்க்கமாக மாறும்போது, அப்போ சொர்க்கத்துலேயும் திரேதாயுகத்துலேயும் இந்த ஞானமே இருக்காது, யாருக்குமே இந்த ஞானமே இருக்காது. இது மாதிரி நம்ம நடிக்க வந்திருக்கிறோம், நம்ம அப்படியே இறங்கி இறங்கி நம்ம கலியுகம்லாம் வந்துடும், அப்புறம் திரும்ப பாபா வந்து நம்மளை கூப்பிட்டு போவார். இந்த மாதிரி விஷயம்லாம் எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. சித்திரங்கள் முதலினவும் சொர்க்கத்தில் இருக்காதுன்றாரு. இப்போல்லாம் வந்து வச்சுருக்காங்கள பக்தியில் விநாயகர் முருகர் படம்லாம் வச்சுக்கிறாங்க, லட்சுமி நாராயணன் படம்லாம், அதெல்லாம் வந்து சொர்க்கத்தில் இருக்கவே இருக்காது. ஏன்னா அங்கே இருக்கிறவங்களே லட்சுமி நாராயணன் தான். அவங்க எதுக்கு போய் அவங்களே போய் வழிபடுவாங்களா? வழிபட மாட்டாங்க இல்லையா? அவங்களே பார்க்கறதுக்கு கடவுள் மாதிரி தேவதை மாதிரி இருப்பாங்க.
அவங்க வீட்ல வந்து அவங்க அவங்க வந்து பூஜை பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா, அவங்களே பூஜைக்குரியவங்களா தான் இருப்பாங்க. அதனால அங்க சித்திரங்கள் எதுவுமே இருக்காதுன்றாரு. அங்க வீட்ல வந்து வீட்ல இப்ப நம்ம வீட்ல வந்து சாமி ரூம்லாம் வச்சுருக்கோம்ல, அந்த மாரி சொர்க்கத்துல சாமி ரூம்லாம் இருக்காது. ஏன்னா, ஒரு ஒரு கோயில் கோயில் மாரி இருக்கும் வீடே. வீடே கோயில் மாரி இருக்கும். அங்க இருக்கிறவங்களே மூர்த்திகளா இருப்பாங்க. அப்புறம் எதுக்கு அவங்க போய் சாமி கும்பிடணும்? அதனால அவங்களே அந்த மாரி தான் இருப்பாங்க. தேவதைகள் வந்து அவங்களுக்கு சித்திரங்கள் முதலியனலாம் இருக்காது. பக்தி மார்க்கத்திலோ எண்ணற்ற சித்திரங்கள் உள்ளன. ஆனா இங்க நம்ம துவாபரக ஆரம்பத்துல இருந்து பக்தி செய்றோம். கலியுகம் வரைக்கும் பக்தி செஞ்சுட்டு தான் இருக்கோம். அப்போ வந்து பக்தி மார்க்கத்துல நிறைய சித்திரங்கள் இருக்குதுன்றார் பாபா. தேவிகள் முதலியோரின் பூஜைகள் அதிகம் நடைபெறுகின்றன. முக்கியமா தேவிகள் அம்மனை தான் வழிபடுறாங்க. துர்கா, காளி, சரஸ்வதி எல்லாமே ஒருவர் தான். பாபா சொல்றாரு பாருங்க, துர்காவும் அதே அவங்களே தான், காளியும் அவங்களே தான், சரஸ்வதியும் அவங்களே தான். வேற வேற ரூபங்கள்ட்ட காமிச்சிருக்காங்க. ஆனால் பெயர்கள் எத்தனை வைத்து விட்டனர் சொல்றாரு. பேர் மட்டும் மாத்திட்டாங்க. ஆனா எல்லாமே ஒருத்தர் தான். பிகேஸ் தான் அது. அது எப்படி அல்லாஹ், ஜெகோவா, காட்ஃபாதர்ன்னு சொல்றாங்களோ, சிவன் சொல்றாங்களோ, அது ஒரே ஒருத்தரை தான் சொல்றாங்க. ஆனா விதவிதமான பேர் வச்சு கூப்பிடுறாங்க கடவுளை. அதே மாதிரி தான் துர்கா, காளி, சரஸ்வதி எல்லாம் ஒருத்தவங்க தான். யார் நல்ல புருஷார்த்தம் செய்வதிருப்பார்களோ, ஒப்பற்றவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் பூஜை அதிகம் நடக்கும். யார் இங்க பாபா சொல் பேச்சு கேட்டு நல்ல ஸ்ரீமத் படி நடந்து முயற்சி செய்கிறாங்களோ, நிறைய சக்தி வாங்கி வாங்கி கொடுப்பாங்க பூமிக்கு. பக்தர்களுக்கெல்லாம் இப்போவே சக்தி கொடுப்பாங்க. அவங்க தான் வந்து ஒப்பற்றவர்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு தான் பூஜையும் அதிகம் நடக்கும் சொல்லும். அம்மாலாம் அந்த காலத்தில் அப்படி தான் பக்தர்களையே அவங்கள தேடி வர வச்சாங்க. பக்தர்கள்லாம் அவங்க கிட்டக வந்து காலில் விழுந்தாங்க. அந்த மாதிரி அவங்களோட சித்தி இருந்தது. அப்போ அவங்க தான் வந்து அந்த துர்கா, காளி, சரஸ்வதி எல்லாமே அவங்க தான். அந்த மாதிரி அம்மா மாதிரியே நிறைய பேர் இருக்கிறாங்க பிகேஸில். நீங்கள் அறிவீர்கள், நாம் தான் பூஜைக்குரிய நிலையிலிருந்து பூஜாரியாகி பாபாவின் மற்றும் தன்னுடைய பூஜையை செய்கிறோம். இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. நம்ம தான் ஃபர்ஸ்ட் பூஜைக்குரிய நிலையில் தேவதையாக இருந்தோம் சொர்க்கத்தில். இப்போ நம்ம பூஜாரி ஆகி பாபாவின் மற்றும் நம்மளுடைய பூஜையை நம்மளே பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. இவரும் பிரம்மா பாபா கூட அப்படி தான் பண்ணார் இல்லையா? நம்ம மட்டும் அது மாதிரி செய்யலை. பிரம்மா பாபாவே நாராயணனுடைய ஃபோட்டோவை பேக்கெட்டில் வச்சுருந்தாரு. நாராயணரோட பூஜையை செய்து வந்தார் இல்லையா? அற்புதமான விளையாட்டு இதுன்னு சொல்கிறாரு. ஏன்னா அவர் தான் நாராயணர். அவருடைய சிலையே அவரே வணங்கிட்டு இருந்தாரு. அற்புதமான விளையாட்டு. எப்படி நாடகம் பார்ப்பதால் குஷி ஏற்படுது, அப்ப சினிமா பார்த்தா எவ்வளவு குஷியா இருக்குது. அது போலதான் இது எல்லையற்ற நாடகமாகும். அதே மாதிரிதான் இது எல்லையற்ற சினிமான்னு சொல்லி பாபா சொல்றாரு. இதை யாருமே அறிந்திருக்கவில்லை. உங்களது புத்தியில் இப்போது முழு டிராமாவின் ரகசியமும் உள்ளதுன்னு சொல்றாரு. இப்போ உங்க புத்தியில எல்லாமே தெரிஞ்சிருச்சு இல்லையா உங்களுக்கு? இப்ப முதல் இடைக்கடை எல்லா ரகசியம் வந்துருச்சு. இந்த உலகத்துல எவ்வளவு அளவற்ற துக்கம் பாருங்க. இப்ப கடைசியில எப்படி இருக்கு? மோசமா இருக்கு. எங்க பார்த்தாலும் அளவற்ற துக்கமா இருக்கு. நீங்கள் அறிவீர்கள், இப்போது இன்னும் கொஞ்சம் சமயம்தான் உள்ளது. நமக்கே தெரியும் பிகேஸ்க்கு எல்லாருக்குமே காட்சியும் கிடைக்கும். போக போக அவங்களுக்கே புரிஞ்சிடும். அவங்க அதனால தான் போய் சேவை பண்ணுவாங்க. எல்லார்ட்டையும் சொல்லிடுவாங்க. இப்போ வாயை மூடிட்டு இருக்கிற கொஞ்ச நெஞ்ச பிகேஸும் போக போக பாருங்க போய் அவங்களே ஞானத்தை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. இன்னும் கொஞ்சம் சமயம் தான் இருக்குதுன்னு சொல்றாரு பாபா. நாம் புது உலகத்திற்கு சென்று கொண்டிருக்கிறோம். இப்போ நம்ம புது உலகத்துக்கு இப்போ போயிட்டு இருக்கிறோம். வருங்காலத்தின் குஷி இருக்கிறது என்றால் இந்த துக்கத்தை விடுத்து விடுகின்றதுன்னு சொல்றாரு. இப்போ வந்து நமக்கு எதிர்காலத்துல நம்ம இப்படி ஆக போறோம் அப்படின்னு அந்த குஷி இருந்ததுன்னா இப்ப இருக்கிற துக்கம் போயிடுதுன்றாரு. எழுதுகின்றனர் பாபா. அதிக விக்னங்கள் ஏற்படுகின்றன. பாபாட்ட எழுதுறாங்க, பாபா நாங்க பிகே ஆனதுல இருந்து நிறைய தடை வருது, நஷ்டம் ஏற்பட்டு விடுகின்றது. பாபா சொல்றாரு, எந்த விக்னம் வந்தாலும் இன்று லட்சாதிபதியாக நீங்க இருக்கலாம், நாளையே ஒன்றும் இல்லாதவர்களாக ஆகிவிடுகிறீர்கள் சொல்றாரு. தடை வந்தாலே என்ன பண்ணிடுது? நம்மள பாபாவை நினைக்க விடாம பண்ணிடுது, முரளி படிக்க விடாம பண்ணிடும். அதனால சொல்றாரு, முரளியெல்லாம் விட்டுறக்கூடாது. முரளியை விட்டோம்னா அவ்வளவுதான், லட்சாதிபதியெல்லாம் ஆக முடியாது, ஒன்றும் இல்லாதவர்களா ஆயிடுறீங்கன்றாரு. நீங்களோ வருங்காலத்தின் குஷியில் இப்ப இருக்க வேண்டும் இல்லையா? நம்ம நம்ம வந்து சுத்தி நம்மள என்ன நடந்தாலும் நம்ம கவலை கிடையாது. ஏன்னா நம்ம வருங்காலத்து குஷியில இப்ப இருக்கணும் இல்லையான்னு சொல்றாரு. இதுவே ராவணனின் அசுர உலகம். இந்த உலகத்துல நம்ம என்ன எடுத்துட்டு போறோம்? ஒண்ணுத்துக்கும் உதவாத பொருள் தான் இங்க இருக்கு இல்லையா? எல்லாம் ஒரு ஒண்ணும் இல்ல, ஒரு நிலநடுக்கம் வந்தா முடிஞ்சிச்சு, எல்லாம் கீழே போயிடும். அது மாதிரி எல்லாம் ஏதாவது ஒரு வெள்ளம் வந்துச்சுன்னா முடிஞ்சு போச்சு. அதான் சொல்றாரு. இப்ப இது ஒரு ராவணனின் அசுர உலகம் இல்லையா? போக போக ஏதாவது ஒரு விக்னம் ஏற்படும், ஏதாவது ஒரு தடை வரும்ன்றாரு. இந்த உலகத்துல இன்னும் கொஞ்ச நாட்களே உள்ளன. இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குன்றாரு. ஏன்னா 5000 வருஷம் முடியறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள்னு பாபாவுக்கு தெரியுது. அதனால சொல்றாரு, பிறகு நாம் அளவற்ற சுகத்தில் செல்வோம். அப்புறம் நம்ம ஜாலி தான். நம்மளுடைய விஷயமே ஜாலி தான். சொர்க்கத்துக்கு நம்ம போயிடுவோம். பாபா சொல்கிறார் இல்லையா?
நேற்று கருப்பாக இருந்தார். யார்? இந்த பிரம்மா பாபா. கிராமத்து சிறுவனாக இருந்தார். இப்போது பாபா நமக்கு ஞானம் தந்து வெள்ளையாக ஆக்கி கொண்டிருக்கின்றார். நம்ம அந்த ஞானத்தை புத்தியில கேட்டு கேட்டு நம்ம நடவடிக்கையெல்லாம் மாறுது. கருப்புலேருந்து நம்ம ஆத்மா இப்போ வெண்மையாக மாறுறோம்னு சொல்கிறாரு. நீங்கள் அறிவீர்கள், பாபா விதை ரூபமாக உள்ளார். நமக்கு தெரியும், கல்பவிருட்ச மரத்தில் பாபா தான் புள்ளியாக இருக்கிறாரு, விதையாக இருக்கிறாரு இல்லையா? அவர்கிட்ட தான் எல்லா ஞானமும் இருக்குது. சத்தியமாக பாபா இருக்கிறாரு, சைத்தன்யமாக உள்ளார். பாபா உயிரோட இருக்கிறார். சிவன் உயிரோட இருக்கிறார். அவருக்கு உடம்பு தான் இல்லை, ஆனா அவரும் ஒரு உயிர் தான். அவர் பரம உயிர், பரமாத்மா. நம்ம எப்படி உயிர் ஆத்மா அந்த உடல்ல இருக்கிறோமோ அது மாதிரி அவர் உயிரோட தான் இருக்கிறாரு. சத்தியமா இருக்கிறாரு, சைத்தன்யமா உள்ளாரு. அவர் மேன்மையான பரமாத்மா என சொல்லப்படுகிறார். அவருடைய ஆத்மாக்களுக்கெல்லாம் தந்தை, மேன்மையானவர், உயர்ந்ததிலும் உயர்ந்தவர், பரமாத்மான்ட்டு சொல்லப்படுகிறார். அவர் உயர்ந்ததிலும் உயர்ந்த இடத்தில் வசிப்பவர், பரந்தாமத்துல இருக்கிறார். அதாவது இங்க பூமியிலலாம் யாரும் அவரை பார்க்க முடியாது. ஏன்னா அவர் மேலேருந்து வர்றாரு, மேலதான் இருக்கிறாரு. புனர்ஜென்மத்தில் அவர் வருவதில்லை. அவர் மறுபிறவில அவர் எடுக்கிறது இல்லை. நாம் அனைவரும் பிறப்பிறப்பில் வருகிறோம். நம்மளாலாம் ஆத்மா உடல் எடுத்து எடுத்து நம்ம நடிக்கிறோம். அவர் ரிசர்வ்டாக இருக்கிறார். அவர் எப்பயுமே பிறப்பிறப்புக்கு அப்பாற்பட்டவராக உள்ளார். அவர் உடம்புல மாற்றதில்லை. அவர் நடிக்கணும்னு ஆசை கூட வர்றதில்லை. வந்தாலும் ஒரு உடம்புல அவதரிச்சு ஞானத்தை சொல்லிட்டு போயிடுறாரு. மற்றபடி இந்த மாதிரி சிக்கிக்கணும்னு அவருக்கு ஆசையே கிடையாது. அதனால தான் அவர் அபோக்தாவா இருக்கிறார். ஒரு சாப்பாடு கூட அவர் விரும்புறது இல்லை. அது எதையுமே ஸ்வீகாரம் பண்ண மாட்டார். அவர் எதையாவது ஸ்வீகாரம் பண்ணாருன்னா நம்மள மாதிரி இங்கே மாட்டிக்குவார் இல்லையா? அதனால அவர் வர்றதே கிடையாது. அவர் தனியாக இருக்கிறாரு. அப்போதான் நம்மளை காப்பாற்ற முடியும்ட்டு. அவரோ கடைசியில் அனைவருக்கும் கதி சத்கதி அளிக்க வேண்டும். அவர் கடைசியில டிராமா கடைசியில வருவார். டைரக்டர்லாம் எப்பயுமே கடைசியா வருவாங்கல்ல, அந்த மாதிரி டிராமா கடைசியில பாபா வருவார். எல்லாருக்கும் கதி சத்கதி அளிக்கணும் இல்லையா? அவர் தான் அளிக்கணுன்றாரு. நீங்கள் ஜென்ம ஜென்மாந்தரமாக பாடியே வந்திருக்கிறீங்க பாபா, நீங்கள் வருவீர்களானால் நாங்கள் உங்களுடையவர்களாகவே ஆகிவிடும். பாபா நீ வந்தேனா போதும், நான் உன் கூடவே வந்துடுவேன், எனக்கு இந்த உலகமே பிடிக்கல அப்படிலாம் நம்ம தான் பக்தியில சொல்லியிருக்கோம். எனக்கும் ஒரு பாபாவை தவிர வேற யாருமே கிடையாது இப்படிலாம் சொன்னது யாரு? நம்ம தான் சொல்றாரு. நாங்கள் பாபாவுடன் கூடத்தான் செல்வோம். இது துக்கத்தின் உலகம். பாரதம் எவ்வளவு ஏழையாக உள்ளது. பாபா சொல்றாரு, நான் பாரதத்தை தான் பணக்கார நாடாக ஆக்குவதற்காக இப்ப வந்திருந்தேன்னு சொல்றாரு. அவர் ஏற்கனவே அப்படிதான் வந்தாராம். பணக்கார நாடா ஆகிட்டு போயிட்டாராம். ஆனா திரும்ப என்ன ஆயிடுச்சு, பிறகு ராவணன் நரகமாக்கி உள்ளான்னு சொல்றாரு. திரும்ப அந்த மாயா இந்த 5 விகாரம் புத்தியில புழுந்து எல்லா ஆத்மாக்களையும் ஏழையாக்கிடுச்சு. நரகம், உலகத்தையே நரகமாக்கி வச்சிருச்சுன்னு சொல்றாரு. இப்ப எதனால நம்ம ஏழை ஆயிட்டோம்னா இந்த 5 விகாரம் தான். காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம். இதுதான் நம்மளை ஏழையாக்கி வச்சிருக்குது. இப்போது குழந்தைகள், நீங்கள் பாபாவின் முன்னிலையில உட்கார்ந்து இருக்கிறீங்க. எல்லார விவகாரங்களையும் கூட அநேகர் இருக்கிறாங்க. இப்ப பாபா குழந்தைங்கன்னா வெறும் சென்ட்ரல்ல அப்படியே சரண்டர் ஆகுறதுதான். அவங்க சரண்டர் ஆயிடணும், யாரா இருந்தாலும் ஞானம் கேட்டா உடனே சென்டருக்கு போயிடணும் அப்படிலாம் கிடையாது. நீங்க வீட்டுல கூட இருங்கன்னு சொல்றாரு. இல்லற விவகாரங்களை கூட அநேகர் இருக்கிறாங்க. அநேகரும் இங்கேயோ அமர்ந்து விட முடியாது. எல்லாரும் மதுபன்லயே இருந்துட முடியாது இல்லையா? இல்லற விவகாரங்களில் தாராளமாக இருங்கள். வீட்டிலே இருங்க. வீட்டிலேயே இருந்துகிட்டே இந்த ஞானத்தை கேளுங்க. வண்ண ஆடைகளை அணிந்து கொள்ளுங்கள் சொல்றாரு. நீங்க கலர் ஆடை கூட உடுத்திக்கோங்க. யார் சொல்றாங்க வெள்ளை ஆடை தான் அணிய வேண்டும் என்று? பாபா கேட்கிறாரு, யார் சொன்னாங்க உங்களுக்கு ஒயிட் ட்ரெஸ் தான் போடணும்னு? பாபா ஒருபோதும் யாருக்கும் அது போல் சொல்லவில்லை. உங்களுக்கே நன்றாக தோன்றவில்லை, அதனால் வெள்ளை ஆடை அணிந்திருக்கிறீர்கள். இப்ப நம்ம கலர் கலரா ட்ரெஸ் வாங்கினா அது மேல மோகம் போகுது. அதனால பிகேஸ் சிலர் அவங்க சென்டர்லயே இருக்கிறவங்களுக்கு அவங்க நல்லா இல்லைன்றதுனால அவங்க வெள்ளை ட்ரெஸ் போட்டுக்கிறாங்க. இங்கே நீங்கள் வெள்ளை ஆடை அணிந்து அமர்ந்திருக்கலாம். சென்டர்ல நீங்க வெள்ளை ஆடை, மதுபன்ல வெள்ளை ஆடை உடுத்திக்கிட்டு உட்கார்ந்துருக்கலாம். ஆனால் வண்ண ஆடை அணிபவர்கள் அந்த ஆடையிலே கூட அநேகருக்கு நன்மை செய்ய முடியும். அதுக்காக கலர் ட்ரெஸ் போடக்கூடாதெல்லாம் கிடையாது. நீங்க வீட்டுல இருந்துக்கிறவங்க கலர் ட்ரெஸ்ஸே போட்டுக்கலாம். அந்த ஆடையில கூட நிறைய பேருக்கு நன்மை செய்ய முடியும். நீங்க அந்த கலர் ட்ரெஸ் போட்டு நீங்க சேவை செய்யும் போது நம்மள ஒருத்தவங்க தான் இவங்க இவங்க நிம்மதியா இருக்கிறாங்க, இந்த ஞானத்தை கேட்டு நல்லா இருக்கிறாங்க, அதனால நமக்கு சொல்லி புரிய வைக்கிறாங்க அப்படின்ட்டு நிறைய சேவை நடக்கும். அதனால நீங்க கலர் ட்ரெஸ் போட்டு கூட நிறைய பேருக்கு சேவை செய்ய முடியும்னு சொல்றாரு. பவித்திரமாகுங்கள் என்று பகவான் சொல்கிறார் என தாய்மார்கள் தங்கள் கணவன்மார்களுக்கும் சொல்ல வேண்டும். இப்ப தூய்மையாகுங்கன்ட்டு கடவுளே சொல்றாருங்கன்னு சொல்லிட்டு வீட்டுல மனைவி தாய்மார்கள் கணவன்களுக்கு சொல்ல வேண்டும்ன்றாரு. தேவதைகள் பவித்திரமாக இருக்கிறாங்க. கோயில்ல பாருங்க, அந்த சாமி லட்சுமி நாராயணன் எல்லாம் தூய்மையா இருக்கிறாங்க. அதனால்தான் அவர்களுக்கு முன்னாடி போய் எல்லாரும் தலை வணங்குகின்றனர். பவித்திரமாக ஆவதோ நல்லதுதான் இல்லையான்னு சொல்லி பாபா சொல்றாரு. தூய்மையா இருக்கிறது நல்லது தானே? உலகமே தூய்மையாயிட்டா எவ்வளவு நல்லா இருக்கும், எவ்வளவு நல்லது நடக்கும். அந்த வைப்ரேஷனே உலகத்தை விட்டு போயிட்டா எந்த குற்றமும் நடக்காது இல்லையா?
அப்ப தூய்மையா ஆகிறது நல்லதுதான் இல்லையான்னு சொல்லி பாபா கேட்கிறாரு. இப்போது நீங்கள் அறிவீர்கள். இப்போ நம்ம நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இது சிருஷ்டியின் கடைசி நேரம். இப்ப நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இது 5000 வருஷம் முடிவு. அதிகமான பணம் என்ன செய்யும்? அதிகமான பணத்தை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? தற்காலத்துல எவ்வளவு கொலைகள் நடைபெறுகின்றன. நிறைய பேர் சேர்த்து சேர்த்து வச்சு கடைசியில திருடன்கிட்ட போய் விட்டுறாங்க. திருடன் திட்டிட்டு ஓடிடுறான். லஞ்சம் வாங்குவது எவ்வளவு நடைபெறுது இல்லையா? இப்ப நம்ம எல்லாத்தையும் நம்ம சேர்த்து சேர்த்து வச்சு கடைசியில ஏதாவது ஒரு ஆபீசர்கிட்ட கொண்டு போய் கொட்டிடுவோம். அவங்க லஞ்சம் வாங்கிடுவாங்க. அந்த மாதிரி என்ன பண்ண போறீங்க எல்லாத்தையும் வச்சுக்கிட்டுன்றாரு. இது இப்போதைய சமயத்தின் பாடலாக உள்ளது. யாருடைய செல்வம் மண்ணுக்குள் புதைக்கப்பட்டுள்ளதோ அதெல்லாம் மண்ணோட மண்ணாக போயிடும் சொல்றாரு. இப்ப இந்த மண்ணுக்குள்ளார எல்லாம் மறைச்சு மறைச்சு வைக்கிறாங்கல்ல, அதெல்லாம் மண்ணோட மண்ணா போயிருன்றாரு. யார் தனது செல்வத்தை இந்நேரம் பரமாத்மா காரியங்களில் செலவழிக்கிறார்களோ அவர்களது செல்வம் அநேக பிறவிகள் பயனுள்ளதாக இருக்கும். இப்ப யாரெல்லாம் அவங்களுடைய சொத்தை பாபா காரியத்துல மதுபனுக்கு கொடுக்குறோம், இப்ப பாபா சேவைக்கு கொடுக்குறோம் அப்படின்னா நிறைய பிறவி அங்க 21 பிறவிக்கு உங்களுக்கு ஆஸ்தி பயனுள்ளதா கிடைக்கும்ன்றாரு. அந்த செல்வந்தரோ பரமாத்மா இப்போது முன்னிலையில் உள்ளார். இப்ப நமக்கு செல்வந்தரே கிடைச்சிட்டாரு இல்லையா? பணக்காரரே கிடைச்சிட்டாரு. இப்போ நமக்கு முன்னாடி இருக்கிறாரு. புத்திசாலி குழந்தைகள் தங்களிடம் உள்ள எல்லாத்தையும் அந்த செல்வந்தராகிய பரமாத்மாவின் பெயரில் பயனுள்ளதாக ஆக்குவார்கள். யார் புத்திசாலி குழந்தைங்களோ அவங்க பாபா பேர்ல எல்லாத்தையும் பயனுள்ளதா ஆக்குவாங்க. அந்த பக்தியில சிவன் பேர்ல தானம் தர்மம் செய்யறாங்க இல்லையா? இங்க நம்ம பரமாத்மா பேர்ல தியானம் தர்மம் செய்யணும். இங்க சென்டர்ல நம்ம ஒரு செங்கல் கொடுத்தாலும் அங்க நமக்கு தங்க மாளிகை கிடைச்சிருது. மனிதர்களோ அனைவரும் பதித்தமானவர்களுக்கு தான் தானம் செய்யறாங்க. வெளி உலகத்துல எல்லாம் பாருங்க, தூய்மையற்றவர்கள் போய் தூய்மையற்றவங்களுக்கு தானம் செய்யறாங்க. இங்கோ புண்ணிய ஆத்மாக்களின் தானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இங்க நம்ம எல்லாம் பிகேஸ்க்கு நம்ம தானம் செய்யறோம். பிராமணர்களை தவிர வேற யாரோடும் தொடர்பு நமக்கு கிடையாதுன்றாரு. நீங்கள் புண்ணிய ஆத்மாக்கள், நீங்க புண்ணியத்தின் காரியத்தை தான் இப்ப செய்றீங்க. இந்த கட்டடங்கள் கூட மதுபன்ல எல்லாம் உருவாகின்றன. அவற்றிலும் நீங்கள் தான் தங்குகிறீர்கள். அந்த கட்டடத்தை உருவாக்குறதுக்கும் நம்ம தான் பணம்லாம் கொடுக்கணும். அப்புறம் அதை உருவாகுது, அப்புறம் நம்ம தான் அங்க போய் தங்க போறோம் இல்லையா? அதுக்காக தான் பாபா உருவாக்குறாரு. அதனால நீங்க தான் தங்குறீங்க. பாவத்தின் விஷயம் எதுவும் கிடையாதுன்றாரு. எவ்வளவு பணம் உள்ளதோ அதை பாரதத்தை சொர்க்கமாக்குவதற்காக செலவு செய்து கொண்டே இருக்கிறார்கள் சொல்றாரு. தன்னுடைய வயிற்றுக்கு கூட ஈரத்துணியை கட்டி கொண்டு சொல்றாங்களாம் குழந்தைகள். பாபா குழந்தைகள் சொல்றாங்க, தான் கூட சாப்பிடாம சேர்த்து வச்சு பாபாக்கு, பாபா என்னுடைய ஒரு செங்கலையாவது இதில் வைத்தால் அங்கே எனக்கு மாளிகை கிடைத்துவிடும் சொல்றாங்க. நிச்சய புத்தி உள்ள குழந்தைகள், சில மாதாஸ் வயசானவங்க தான் வயிற்றுல கூட ஈரத்துணியை கட்டிக்கிட்டு பாபாக்காக ஒரு பைசாவை கொடுக்குறாங்க. என்னுடைய ஒரு செங்கலையாவது இதில் வைத்தால், அந்த கட்டடத்துல ஒரு செங்கலையாவது வச்சு கட்டுங்க பாபா, அங்க எனக்கு சொர்க்கத்துல மாளிகை கிடைச்சிரும்ட்டு சொல்றாங்க. எவ்வளவு புத்திசாலி குழந்தைகள்! கற்களுக்கு பதிலாக தங்கமே கிடைக்கின்றது. அந்த குழந்தைகள் பாருங்க எவ்வளவு புத்திசாலியா புரிஞ்சுட்டாங்க இல்லையா? இங்க கடவுளுக்கு செஞ்சா நமக்கு இங்க நமக்கு செஞ்சுக்கிறது நம்மளோட பாக்கியம்தான். பாபா கூட எடுத்துக்கலாம், அவரே அபோக்தா. அவரா தங்குறாரு கட்டடத்துல. இங்க நமக்கு நாமே பண்ணிக்கிற அந்த பாக்கியம் தேடிக்கிறோம். அதுக்குதான் கற்களுக்கு பதிலாக நமக்கு என்ன கிடைக்குது? சொர்க்கத்துல தங்கம் கிடைக்கின்றதுன்னு சொல்லி சொல்றாரு. சமயம் இன்னும் கொஞ்சமே உள்ளதுன்னு சொல்லி பாபா புரிய வைக்கிறார். நீங்கள் எவ்வளவு சேவை செய்கிறீர்கள்? இன்னும் கொஞ்ச காலம்தான் இருக்கு. நம்மளும் எவ்வளவு சேவை செய்கிறோம். கண்காட்சி மேளாக்கள் கூட அதிகரித்து கொண்டே போகின்றன. இப்ப கண்காட்சி மேளா எல்லாமே நிறைய நடந்துகிட்டே இருக்கு இல்லையா? பெண் குழந்தைகள் தீவிரமாக வேணும். இன்னும் மாதாஸ்னா தீவிரமா ஈடுபடணும். எல்லையற்ற தந்தையுடையவர்களாக ஆவதில்லை. இன்னும் மோகத்தை விடுவதில்லை. இன்னும் பற்றுல மாட்டிட்டு இருக்கிறாங்க, பந்தனத்துல இருக்கிறாங்க. அதனாலதான் பாபா எல்லையற்ற பாபாவுடையவர்களாக ஆகிறது இல்லை இன்னொன்றாரு. பாபா சொல்கிறார், நான் உங்களை சொர்க்கத்திற்கு அனுப்பி வைத்தேன். இப்போது மீண்டும் உங்களை சொர்க்கத்திற்காக தயார் செய்து கொண்டிருக்கிறேன். நான் போன கல்பம் 5000 வருஷத்துக்கு முன்னாடி இதேதான் நடந்தது. உங்களை தான் நான் சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சேன். திரும்ப உங்களை தான் தயார் பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொல்றாரு. ஸ்ரீமத் படி நடப்பார்களானால் உயர்ந்த பதவியை பெறுவார்கள். இப்ப ஸ்ரீமத் படி நடந்தோம்னா நம்ம உயர்ந்த பதவியை அடைவோம்னு சொல்றாரு. இந்த விஷயங்களை வேற யாருமே புரிய வைக்க முடியாது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கடவுளை தவிர வேற யாரும் புரிய வைக்க முடியாது. முழு சிருஷ்டி சக்கரம் உங்கள் புத்தியில் உள்ளது. இப்ப நமக்கு இந்த சிருஷ்டி எப்படி சுத்துது, இது எல்லாமே நம்ம புத்தியில தான் ஓடுது. சத்தியுகம் திரேதாயுகமா இருந்தது, துவாபர யுகம் மாதிரி இப்ப கலியுகம் ஆயிடுச்சு. எப்படி ஒரு 4 பகல்லாம் கடந்து இரவாகி திரும்ப அதிகாலை பகல் பொழுது வருதோ, அந்த மாதிரி பகல் இரவு வர மாதிரி தான் இந்த சிருஷ்டி சக்கரமும் சுத்துது. இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். மூலவதனம், சூட்சுமவதனம் மற்றும் ஸ்தூல வதனம், 3 அடுக்கு மாடின்னு சொன்னார்ல.
இது சாக்கார வதனம், ஸ்தூல வதனம். இதுக்கு மேல சூட்சும வதனம் இருக்கு. அதுக்கும் மேலதான் பாபா இருக்கிறார். மூல வதனத்துல அவர் இருக்கிறார். பாபா சொல்கிறார், குழந்தைகளே சுயதர்ஷன சக்கரதாரியா இப்ப ஆகுங்க. நீங்களும் சுயதர்ஷன சக்கரதாரி ஆகுங்க. மற்றவர்களுக்கும் புரிய வைத்து கொண்டே இருங்கள் சொல்றாரு. இந்த தொழிலை பாருங்கள் எப்படி உள்ளது. தானும் தனவானாக ஆகி சொர்க்கத்தின் மாலிக்காக ஆக வேண்டும், மற்றவர்களையும் ஆக்க வேண்டும். இது எப்பேற்பட்ட தொழில்னா, நம்மளும் ராஜாவாகணும், சொர்க்கத்துக்கு ராஜா ஆகணும், மற்றவங்களையும் ஆக்கணும். எப்பேற்பட்ட தொழில் பாருங்க. புத்தியில் இதுதான் உங்களுக்கு இருக்கணும்ன்றாரு. யாருக்கும் யாருக்கு எப்படி வழி சொல்வது, டிராமாவின் அனுசாரம் எது நடந்து முடிந்ததோ அது டிராமா. இப்போ நம்ம புத்தியில இதே தான் ஓடணும். எப்படி யாருக்கு எப்படி வழி சொல்றது அதுதான் ஓடணும். எப்படி புரிய வைக்கிறது, எப்படி இவங்களெல்லாம் நம்மளை வந்து மாத்துறது, அப்படின்னு தான் நம்ம புத்தியில ஓடணும். டிராமாவின் அனுசாரம் எது நடந்து முடிந்ததோ அது டிராமா. இப்போ வந்து நம்ம டிராமா படி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வாழ்க்கையில் என்னென்ன நடக்குதோ அதெல்லாம் முடிஞ்சிடுச்சு. முடிஞ்சிச்சுக்கு முற்றுப்புள்ளி வச்சிடணும். அதெல்லாம் சினிமா, எல்லையற்ற சினிமா நடந்து முடிஞ்சிச்சு. அது டிராமா. அது மாற்ற முடியாது. பாஸ்ட் இஸ் பாஸ்ட். எதையும் நம்மளால மாற்ற முடியாது. வினாடிக்கு வினாடி என்ன நடைபெறுகிறதோ அதை நாம் சாட்சியாக இருந்து பார்க்கணும். இப்போ செகண்ட் செகண்ட் நம்ம பார்க்குறோம். என்னெல்லாம் இப்போ கடந்து போகுதோ அதெல்லாம் அப்படியே பாசிங் க்ளவுட்ஸ் மாதிரி போயிட்டே இருக்கு. அதை நாம் சாட்சியாக இருந்து பார்க்குறோம். குழந்தைகளுக்கு பாபா திவ்ய திருஷ்டி மூலம் சாட்சாத்காரம் சேவிக்கிறார். இப்போ கூட நிறைய பேர் காட்சிலாம் கிடைக்குது. பாபா வந்து திவ்ய திருஷ்டி மூலம் காட்சி காட்டுறாரு. இன்னும் போக போக நீங்கள் அதிக சாட்சாத்காரங்கள் பார்ப்பீர்கள். இன்னும் போக போக உங்களுக்கு நிறைய காட்சி கிடைக்கும்னு சொல்றாரு. மனிதர்கள் துக்கத்தில் கூக்குரலிட்டு கொண்டே இருப்பார்கள். போக போக பாருங்க நிறைய துக்கம் ஏற்படும். எல்லாம் கூக்குரலிடுவாங்க. தேவதைகளே தேவிகளே வாங்க எங்களை காப்பாத்துங்கன்ட்டு கூக்குரலிட்டுக்கிட்டே இருப்பாங்க. நீங்க அதிக சாட்சாத்காரங்க போக போக பார்ப்பீங்க. நீங்கள் குஷியில் கைத்தட்டி கொண்டே இருப்பீர்கள் சொல்றாரு. நம்ம வந்து குஷியில இருப்போம். ஏன்னா சொர்க்கம் வரப்போது சொர்க்க காட்சியா நமக்கு புத்தியில ஓடுது, கிடைக்குது, தானாவே கிடைக்குது. நம்ம புத்தியில ஓடல, தானாவே சொர்க்கம் தெரியும். பாபா வந்து நம்ம காட்சி காட்டுவாரு. அப்ப நீங்க குஷியில கைத்தட்டி கொண்டே இருப்பீர்கள். நாம் மனிதர்ல இருந்து தேவதை ஆகிறோம் என்றால் அவசியம் புது உலகம் வேண்டும் சொல்றாரு. இப்ப நமக்காக தான் பாபா உலகத்தையே மாத்திட்டு இருக்கிறாரு. ஏன்னா நீங்களாம் தேவதை ஆயிட்டீங்கன்னா உங்களுக்காக இதே உலகம் இருக்காது இல்லையா. இந்த உலகமே புதுசா மாறிடும்ன்றாரு. அதற்காக இந்த விநாசம் இப்போ நின்று கொண்டுள்ளது. அதுக்காக தான் விநாசம் கூட நடக்குது. அதுவும் நல்லதுக்கு தான் நடக்குது இல்லையா. இதுவும் நல்லது தான் இல்லையான்னு சொல்றாரு. மனிதர்கள் நினைக்கிறாங்க தங்களுக்குள் அடித்து கொள்ளக்கூடாது, அமைதி நிலவ வேண்டும் என்று. இப்ப மனுஷங்க நினைக்கிறாங்க இந்த போர்லாம் மூளக்கூடாது, போர் முண்டா ஒருத்தவங்க மாத்தி ஒருத்தவங்க ஆட்டம் பாம்பு போட்டு அழிச்சுக்குவாங்க, அதனால வேண்டாம் அடிச்சுக்க கூடாது, அமைதி நிலவணும்ட்டு நினைக்கிறாங்க. ஏன்னா இதே உலகம் நீடிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இதுவோ டிராமாவில் விதிக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்றாரு. ஆனா டிராமாவில் விநாசம் இருக்குது, மூன்றாம் உலக போர் இருக்குது. அது முடிஞ்ச பிறகுதான் சொர்க்கம் வரும்ன்றாரு. 2 குரங்குகள் தங்களுக்குள் அடித்து கொண்டன என்றால் வெண்ணெய் இடையில் மூன்றாம் அவருக்கு கிடைத்தது சொல்றாரு. அது 2 குரங்கோட கதை இருக்குல்ல, அது 2 அடிச்சுக்கும். வெண்ணெய் வந்து பூனைக்கு கிடைச்சிருமா ஏதோ சொல்லுவாங்க. மூன்றாவருக்கு கிடைத்ததுன்னு சொல்லுவாங்க. ஆக இப்போது பாபா சொல்றாரு, தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்கள். இப்ப பாபா சொல்றாரு, நீங்க என்ன மட்டும் தான் நினைக்கணும், அனைவருக்கும் வழி சொல்லணும், இவ்வளவுதான் நம்ம செய்யணும்னு சொல்றாரு. இருப்பதும் சாதாரணமாக, உண்பதும் சாதாரணமாக இருக்க வேண்டும். இப்ப நம்ம இந்த கடைசி வானப்பிரஸ்த நிலை 60 வயசுக்கு மேல எல்லா ஆத்மாக்களுக்கும் இப்ப நடக்குது. இப்போ போய் நம்ம வந்து ரொம்ப நம்ம அங்கதான் வந்து ஆடம்பரமா வாழ போறோம். சொர்க்கத்துல போயிட்டு மாட மாளிகைகளை, தங்க மாளிகைகளை, அப்படியே தலையில வந்து கிரீடத்தோட விதவிதமா ட்ரெஸ் போட்டு 36 வகை உணவுலாம் சாப்பிட போறோம். ஆனா அதை அடையணும்னா இங்க வந்து நம்ம வந்து சாதாரணமா இருக்கணும். இங்க இருப்பது சாதாரணமா இருக்கணும், உண்பதும் சாதாரணமா இருக்கணும்னு சொல்றாரு. அவ்வப்போது உபசாரமும் செய்யப்படுகின்றதுன்றாரு. எந்த பண்டாராவில இருந்து சாப்பிட்டார்களோ அவர்கள் சொல்றாங்க, பாபா இவை அனைத்தும் உங்களுடையவை. நம்ம பாபாட்ட போய் சாப்பிட்றோம் இல்லையா, நம்ம சொல்றோம் பாபா இதெல்லாம் உங்களுது பாபான்ட்டு சொல்றோம். பாபா சொல்கிறார், ட்ரஸ்டியாக இருந்து பரிபாலனை செய்யுங்கள். உங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு பாபா வந்து பொறுப்பு கொடுக்குறாருன்னா நம்ம ட்ரஸ்டியா இருக்கணும். ட்ரஸ்டியா இருந்து எல்லாரையும் பாலனை செய்யுங்க, பரிபாலனை செய்யுங்கன்றாரு. என்னதுன்னு நினைக்காதீங்க, பாபாவுடையதுன்னு நினைச்சுக்கிட்டு எல்லாத்தையுமே செய்யுங்க. அப்ப உங்களுக்கு எது மேலேயும் பற்று வராதுன்றாரு. பாபா அனைத்துமே தாங்கள் தந்தவை. இல்லறத்துல இருக்கிறவங்களும் அப்படிதான், எல்லாமே கடவுள் கொடுத்தது தான். இந்த வீடு வாசல், இந்த உறவினர்கள் எல்லாமே எனக்கு கொடுத்தது பாபா தான். அது பாபான்ட்டு நமக்கு வரும்போது எது மேலேயும் நமக்கு பற்று வராது. எல்லாமே பாபா கொடுத்தாரு, இருக்கிற வரைக்கும் அனுபவிப்பேன், போற வரைக்கும் அனுபவிச்சுட்டு போயிடுவேன், அவ்வளவுதான். எது மேலேயும் பற்று வைக்காதீங்க, அவ்வளவுதான். பாபா அனைத்துமே தாங்கள் தந்தவைன்னு நினைச்சுக்கோங்க. பக்தி மார்க்கத்துல ஒரு பேச்சுக்காக மட்டும் சொல்லிடுறாங்க. பக்தியில சொல்லுவாங்க தான்,
கடவுள் கொடுத்தாருன்ட்டு. இப்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன், ட்ரஸ்டி ஆகுங்கள். இப்போ கடவுளே வந்து நமக்கு சொல்றாரு. பக்தியில அவங்களா சொல்லுவாங்க, நம்மளே கூட சொல்லியிருப்போம் கடவுள் கொடுத்ததுன்ட்டு. ஆனால் இப்போ உண்மையிலே கடவுளே வந்து சொல்றாரு, நான் உங்களுக்கு சொல்றேன், ட்ரஸ்டி ஆகுங்கள். எல்லாத்தையும் ட்ரஸ்டியா இருந்து யூஸ் பண்ணுங்க. என்னுடையதுன்னு யூஸ் பண்ணாதீங்க, பாபாவுடையதுன்ட்டு யூஸ் பண்ணுங்க. இப்போது நான் முன்னிலையில் உள்ளேன். இப்போ பாபா நமக்கு முன்னாடியே இருக்கிறார், பக்கத்திலே இருக்கிறார். கூப்பிட்டீங்கன்னா பக்கத்துலேயே வந்து உட்காந்துருப்பாரு. பிரம்மா பாபாவோடல சிவபாபா வாங்கன்னு சொன்னீங்கன்னா உங்க பக்கத்துலேயே வந்து சுவிட்ச் மாடல்ல உயிரோட உட்காந்துருப்பாரு. உங்களுக்கு நல்ல அனுபவம் ஆகும். அப்ப அவர் நமக்கு முன்னாலேயே இருக்கிறார் இல்லையா? நானும் ட்ரஸ்டி ஆகி பிறகு உங்களை ட்ரஸ்டி ஆக்குகிறேன்னு சொல்லி சொல்றாரு. அவரும் ட்ரஸ்டி ஆக்கி நம்மளையும் ட்ரஸ்டி ஆக்குறேன்றாரு. எதை செய்தாலும் கேட்டுக்கொண்டு செய்யுங்கள். இப்ப நீங்க எதை செஞ்சாலும் பாபாட்ட சொல்லிட்டு செய்யுங்க. பாபாட்ட கேட்டுட்டு செய்யுங்க. பாபா இதை செய்யட்டா வேணாமா? அப்ப வந்து அந்த விஷயத்துல மாயா வராது. அதுல வந்து வெற்றி வந்துடும். அது சேவையா இருந்தாலும் சரி, வீட்டுல ஒரு செய்தி, எந்த ஒரு வேலையா இருந்தாலும் சரி, பாபாட்ட கேட்டுட்டு எதை செஞ்சாலும் கேட்டுட்டு செய்யுங்கன்னு சொல்றாரு. பாபா ஒவ்வொரு விஷயத்திலும் அறிவுரை தந்து கொண்டே இருப்பார். நம்ம கேட்குற கேள்விக்கு மறுநாள்ல முரளிலே பதில் வந்துடும். நீங்கள் என்ன மாதிரி உங்களுக்கு டவுட் வந்தாலும் மறுநாள் முரளிலே பதில் வரும். பாபா அட்வைஸ் நமக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருப்பார். பாபா கட்டணம் கட்டலாமான்னு சில குழந்தைகள் கேட்குறாங்க. இதை செய்யலாமா என்று கேட்கும்போது, என்று கேட்டால் செய்யுங்கள் என சொல்வார். டைம் இருக்குன்னா பாபா வந்து காட்டுங்கன்னு சொல்வார். மற்றபடி பாவாத்மாக்களுக்கு கொடுக்க கூடாது. மற்றபடி காசு இருக்குன்னா அதை எடுத்துட்டு போய் பாவாத்மாக்களுக்கு கொடுக்க கூடாதுன்றாரு. ஏன்னா அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க எடுத்துட்டு போய் அதை பாவ காரியம் செய்வாங்க. அந்த பாவம்லாம் உங்க தலையில விடிஞ்சிரும். அதனால நான் பிகேஸ்க்கு கொடுக்காதீங்கன்னு சொல்றாரு. பாவாத்மாக்கள்னா பிகேஸா நான் பிகேஸோ பாவம் செய்யறாங்கன்னா அவங்க பாவாத்மாக்கள் தான். அதாவது தண்ணி அடிக்கிறாங்க, சரக்கு அடிக்கிறாங்க, தப்பு தப்பான காரியங்கள் செய்கிறாங்க, வட்டிக்கு விட்டு பிழைக்கிறாங்க, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து பாவாத்மாக்கள் தான். அவங்க வந்து நிறைய தவறு பண்ணுறாங்கன்னு தெரியும், உங்களுக்கே தெரியும். தவறு பண்ணுறவங்கள்ட்ட உங்கள் காசை கொடுக்காதீங்கன்றாரு. அதுக்கு பாபா கிட்ட கொடுத்து பாபா காரியத்தை செஞ்சாலும் பரவாயில்ல. பெண் குழந்தை ஞானத்தில் இல்லை என்றால் திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறார் என்றால் என்ன செய்ய முடியும்னு சொல்லி பாபா சொல்றாரு. இப்போ உங்களுக்கு பெண் குழந்தை இருக்குது, பிகேவா இருக்குன்னா பிரச்சனை இல்லை. அது பிகேவா இல்லை நான் பிகேவா இருக்குது, ஞானத்தில் இல்லை, அதனால அது கல்யாணம் பண்ணிக்க விரும்புதுன்னா என்ன பண்றது, பண்ணி வைங்கன்னு சொல்றாரு. பாபாவை புரிய வைக்கிறார். நீங்கள் ஏன் அப்பவித்திரமாக்குகிறார்கள், ஆனால் யாருடைய அதிர்ஷ்டத்திலாவது இல்லை என்றால் பதித்தமாகி விடுகின்றனர் சொல்றாரு. இப்போ நீங்களே தான் கொண்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சு அவங்கள அப்பவித்திரமா ஆக்குறீங்க. ஆனால் அவங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லைன்னா அவங்க தூய்மையற்றவராக ஆகிடுறாங்க. அநேக விதமான கேஸ்களும் வழக்குகளும் நடைபெற்று கொண்டே உள்ளன சொல்லி சொல்றாரு. இப்போ கல்யாணம் பண்ணிட்டு எல்லாம் ஜாலியாவா இருக்கிறாங்க, நிறைய பிரச்சனை தான் வருது, டைவர்ஸ் ஆகுது, நிறைய பிரச்சனையே வருதுன்னு சொல்றாரு. பவித்திரமாக இருந்தாலும் மாயாவின் அடி விழுந்து விடுகின்றது சொல்றாரு. சில தூய்மையா இருந்தா கூட மாயாவோட அடி விழுதுன்றாரு. கெட்டு போகின்றனர். மாயா மிகவும் சக்தி வாய்ந்தது. பாபா சொல்றாரு. சில பிகேஸே கூட கெட்டு போயிடுறாங்க. மாயா வந்து அவ்வளோ சக்தி வாய்ந்தா இருக்குது. அவங்கள வந்து மாயா வந்து அந்த மாதிரி அது வசம் படுத்துகின்றார். அவர்களும் காமவசப்பட்டு விடுகின்றனர். பிறகு இந்த மாயாவின் விதி என சொல்லப்படுகின்றது சொல்றாரு. இந்த நிமிடம் வரை என்னென்ன நடந்ததோ கல்பத்திற்கு முன்பு கூட நடந்துள்ளது. பாபா சொல்றாரு, என்ன பண்றது, இந்த செகண்ட் வரைக்கும் என்னென்னலாம் நடந்து முடிஞ்சதோ அதெல்லாம் போன கல்பத்தில் 5000 வருஷத்துக்கு முன்னாடி இதே தான் நடந்துள்ளதுன்னு சொல்றாரு. அப்படின்னு நினைச்சு மனசை தேத்திக்க வேண்டியதுதான். அப்போ நடந்து முடிஞ்சதெல்லாம் ட்ராமா, ஏற்கனவே நடந்தது, ஃபுல் ஸ்டாப் வச்சிருங்க. அதை வந்து பேசிகிட்டே இருக்காதீங்க, அதை பற்றியே பேசாதீங்க. பாஸ்ட்டை பற்றியே பேசுறது வேஸ்ட். தண்ணியை கடையிற மாதிரி. ஞானத்தை கடைஞ்சாவது நமக்கு என்ன வரும், வெண்ணெய் வரும், செல்வம் வரும். தண்ணியை கடைஞ்சா ஒன்றும் கிடைக்காது. அதனால பழசை பேச வேண்டாம். எதுவும் புதிதல்ல, நல்ல காரியம் செய்வதில் விக்னத்தை ஏற்படுத்துகின்றனர் சொல்றாரு. இது எதுவுமே புதுசு இல்லை. இப்போ நல்ல காரியம் செய்யறதுல தடை ஏற்படுத்துறாங்க. அதாவது பிகே ஆகணும், பாபா போய் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. பாபா அதாவது சென்ட்ரல்ல சரண்டர் பண்றோம்னா அதுல தடை ஏற்படுத்துவாங்க. ஏன் இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு தடை ஏற்படுத்துவாங்க. புது விஷயம் அல்ல சொல்றாரு. நாம உடல் மனம் செல்வத்தால் பாரதத்தை அவசியம் சொர்க்கமாக்க வேண்டும். ஆனா நம்ம வந்து இப்போ யார் பேச்சையும் கேட்கக்கூடாது. நம்ம உடல் மனம் செல்வம் எல்லாத்தையும் கண்டிப்பா பாரதத்தை அவசியமா சொர்க்கமாக்கிறதுக்காக செலவு பண்ணணுன்றாரு. அனைத்தையும் பாபா மீது அர்ப்பணம் செய்வோம். இப்போ உடல் மனம் பொருள் எல்லாத்தையும் பாபா கிட்ட அர்ப்பணம் செய்யணும். நம்ம கிட்ட இருக்கிறத பாபா கிட்ட அர்ப்பணம் செய்யணும். குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள், நாம் ஸ்ரீமத் படி இந்த பாரதத்திற்கு ஆன்மீக சேவை செய்து கொண்டிருக்கிறோம். இப்ப நமக்கு தெரியும், நம்ம பாபாவுடைய உயர்ந்த வழிப்படி நடந்து பாரதத்திற்காக இப்ப ஆன்மீக சேவை செஞ்சுட்டு இருக்கிறோம். உங்கள் புத்தியில் கூட உள்ளது, நாம் நம்முடைய ராஜ்யத்தை மீண்டும் ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறோம்.
இப்ப நம்ம புத்தியில இருக்குது. இப்ப ராஜ்யம் ஸ்தாபனை ஆயிட்டு இருக்குது. சும்மா இல்ல. பாபா வந்து கருவியா யூஸ் பண்ணி எல்லாரையும் மாத்திட்டு இருக்கிறாரு. ஒரு ராஜ்யமே இப்ப பாபா ஸ்தாபனை செய்துட்டு இருக்கிறாரு. பாபா சொல்கிறார், இந்த ஆன்மீக மருத்துவமனை மற்றும் பல்கலைக்கழகத்தை 3 அடி நிலத்தில் திறந்து வையுங்கள் சொல்றாரு. இப்ப உங்களுக்கு இடம் இருக்கா? வீட்டுல இடம் இருக்கா? நீங்களே எங்கேயாவது வீடு கூட பார்த்து என்ன பண்ணுங்க, ஆன்மீக மருத்துவமனை, இது வந்து ஆன்மீக மருத்துவமனை, ஹாஸ்பிட்டல் மற்றும் யூனிவர்சிட்டி. இங்கே நம்ம பாடமும் எடுக்கிறோம். யோகா பண்ண வச்சு ஹாஸ்பிட்டல் மாதிரி உடம்பு சரியில்லாதவங்க கூட இங்கே வந்தால் யோகா பண்ணால் உடம்பு சரியாயிடும். அது மாதிரி இங்கே வந்து ஞானம் கேட்டாங்கன்னா அவங்க வந்து பல்கலைக்கழகம் மாதிரி, யூனிவர்சிட்டி மாதிரி நடத்துங்கன்றாரு. 3 அடி நிலம் இருந்தால் திறந்து வைங்கன்றாரு. இதன் மூலம் மனிதர்கள் சதா ஆரோக்கியமானவர்களாக, செல்வந்தர்களாக ஆக வேண்டும். இப்போ இந்த ஞானத்தை கேட்டு யோகா பண்ணி மனிதர்கள் வந்து சதா ஆரோக்கியமானவர்களாகவும் செல்வந்தர்களாகவும் எப்போ 21 வரைக்கும் ஆகணுன்றாரு. 3 அடி நிலம் கூட யாரும் தருவதில்லை. ஆனால் நம்ம போய் கேட்டா யாருமே விட மாட்டுறாங்க இல்லையா? வீடு வந்து வாடகைக்கே கொடுக்க மாட்டுறாங்க. அதுதான் அந்த மகாபாரதத்துல ஒரு கதை இருக்கும். பாண்டவர்களுக்கு துரியோதனன் வந்து 3 அடி நிலம் கூட கொடுக்க மாட்டான்னு சொல்லிட்டாப்ல. அந்த கதை வந்து நம்ம கதை தான். நம்ம தான் பாண்டவர்கள். நமக்கு தான் இப்போ வந்து வீடு வாடகை கூட கொடுக்க மாட்றாங்க. அந்த காலத்துல ரோசி பெஹன்ஜி ஃபர்ஸ்ட் இங்க வரும்போது எதுவுமே எங்கேயுமே கிடைக்கல. அப்புறம் தான் ஒரு இடம் கிடைச்சது. அது மாதிரி பிகே மாய மந்திரம் செய்வார்கள், சகோதர சகோதரி ஆக்கி விடுவார்கள் என்றெல்லாம் சொல்றாங்க. இந்த பிகேஸ் மாய மந்திரம் பண்ணிடுவாங்க, எல்லாரையும் சகோதரன் சகோதரி ஆக்கிடுறாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. உங்களுக்காக டிராமாவில் மிக நல்ல யுக்தி உருவாக்கப்பட்டுள்ளது சொல்றார் பாபா. அதனால தான் நம்ம எங்க வாடகை வீடு பார்க்கணும்னாலும் பாபாட்ட சொல்லிட்டு போகணும். முதல் நாளே பாபாட்ட எழுதி வச்சுட்டு, பாபா எங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல இடமா தேர்ந்தெடுத்து கொடுங்கன்னா பாபா அங்க போயிட்டு சக்தி கொடுத்து அவங்கள மாத்தி வச்சிருப்பாரு. நம்ம போய் ஈஸியா போயிடலாம். சகோதர சகோதரிகள் தங்களுக்குள் தீய பார்வை வைக்க முடியாது. இப்ப நமக்குள்ளார டிராமாவில நல்ல யுக்தி உருவாக்கப்பட்டுள்ளது. சகோதர சகோதரிகள் தங்களுக்குள்ள தீய பார்வை இப்ப வைக்க முடியாதுன்றாரு. தற்போதைய உலகிலோ அவ்வளவு அசுத்தம் உள்ளதுன்றாரு. கேட்கவே வேண்டாம். இப்ப கலியுகம் இருது இல்லையா? கார் இருள் நடக்குது இல்லையா? இங்க வந்து அந்த 5 விகாரம் தான் தலை தெரிச்சு ஆடுது இல்லையா? ரொம்ப அசுத்தமா இருக்குது. கேட்கவே வேண்டான்றாரு. ஆக எப்படி பாபாவுக்கு இரக்கம் வந்ததோ அதுபோல் குழந்தைகளாகிய உங்களுக்கும் வரணும். இப்ப பாபா நமக்கு மேல இருந்து கருணை வந்து தானே வந்திருக்கிறாரு நம்மளை காப்பாத்துறது. ஐயோ குழந்தைங்க சாக்காடையில விழுந்துருச்சு, நம்ம போய் கை தூக்கிடுவோம், பாவம் மாட்டிக்கிட்டா என்ன ஆவாங்கன்னு சொல்லிட்டு நம்மளை வந்து கையை பிடிச்சி தூக்குறாரு. ஸ்ரீமத் படி நடக்க வச்சு நம்மளை மாத்துறாரு. அது மாதிரி நம்மளுக்கும் மற்றவங்க மேல இறக்கம் வரணுன்றாரு. எப்படி பாபா நரகத்தை சொர்க்கமாக ஆக்கி கொண்டிருக்கிறாரோ அவ்வாறே இரக்க மனம் உள்ள குழந்தைகளாகிய நீங்களும் பாபாவுக்கு உதவியாளராக இப்ப ஆகணும். அவர் ஒன்றும் நம்மளை எதிர்பார்க்கல. நம்ம மாதிரி மற்றவங்களையும் மாத்தணும், அவருக்கு ஹெல்ப் பண்ணணும். அவர் நரகத்தை சொர்க்கமாக்குறாருன்னா அவருக்கு ஒரு சுண்டி விரல் கொடுக்கணும். எப்படி அந்த கிருஷ்ணர் வந்து சுண்டி விரலால அந்த கலியுக மலையை தகர்த்தும் போது, கலியுக மலையில அந்த எந்த மலை அதுல காமிச்சிருப்பாங்க சாஸ்திரத்துல, கோவர்த்தன மலை. அந்த மலையை தூக்கும் போது எல்லா கோபியர்களும் போய் ஒரு சுண்டி விரலை கொடுத்தாங்க. அந்த மாதிரி பாபாவுக்கும் நம்ம இப்ப உதவியாளரா ஆகணும். அவர் நரகத்தை சொர்க்கமா மாத்துறாரு. அவரு கூட ஒரு சுண்டி விரலையாவது நம்ம கொடுக்கணும் இல்லையா? அப்ப இரக்க மனம் உள்ள குழந்தைகளாகிய நீங்களும் பாபாவுக்கு இப்ப உதவியாளர் ஆகணுன்றாரு. பணம் இருந்தால், இப்ப உங்கள்ட்ட பணம் இருந்துச்சுன்னா 3 அடி நிலம் இருந்தா போதும், சென்டர் தொடங்கன்றாரு. மருத்துவமனை மற்றும் பல்கலைக்கழகத்தை திறந்து கொண்டே செல்லுங்கள். இதுல அதிக செலவுக்கான எந்த ஒரு விஷயமும் கிடையாது. உங்களுக்கு இதுல ரொம்ப செலவுலாம் ஆகாது. உங்க வீட்டையே கொடுக்க போறீங்க. கொஞ்சம் இடம் இருந்தா போதும். அதுல நீங்க வந்து கீதா பாடசாலை ஓபன் பண்ணி கொடியேத்துட்டீங்கன்னா வந்து கிளாஸ் எடுக்கலாம். நீங்களே கிளாஸ் எடுக்கலாம். வர்றவங்க கிளாஸ் கவனிச்சாங்கன்னா அவங்க மனசு நிம்மதியாகும். உடல் மனம் எல்லாமே அவங்களுக்கு வந்து ஆரோக்கியமா மாறிடும். அந்த ஞானத்தை கேட்டா உங்களுக்கு அவ்வளோ புண்ணியம் கிடைக்கும். உங்களுக்கு அவ்வளோ நீங்க திறக்கறதுனால உங்களுக்கு அவ்வளோ புண்ணியம் சேரும். அங்க சொர்க்கத்துல நீங்க பெரிய பதவி அடைவீங்க. அதான் சொல்றாரு. இதுல அதிக செலவுக்கான எந்த ஒரு விஷயம் கிடையாதுன்றாரு. சித்திரங்களை மட்டும் வையுங்கள். நீங்க அந்த கீதா பாடசாலையை ஓபன் பண்ணிட்டு அங்க வந்து படத்தை மட்டும் வைங்கன்னு சொல்றாரு. படத்தை பார்த்தாங்களே போதும், அதிலே புரிஞ்சுக்குவாங்க. யார் கல்பத்திற்கு முன் ஞானத்தை பெற்றிருப்பார்களோ அவர்கள் புத்தியின் பூட்டு திறந்து கொண்டே போகும். போன கல்பத்துல யார் இந்த ஞானத்தை கேட்டாங்களோ அவங்களுக்கு தான் இப்ப புரியும். அவங்களோட புத்தியின் பூட்டு தான் ஓப்பன் ஆயிட்டு போகுன்றாரு. அவர்கள் வந்து கொண்டே இருப்பார்கள். அப்ப கண்டிப்பா வருவாங்க. யார் கேட்டாங்களோ அவங்க கண்டிப்பா வந்து கேட்பாங்கன்னு சொல்றாரு. எவ்வளவு குழந்தைகள் படிப்பதற்காக தூரத்துல இருந்தெல்லாம் வராங்க. மதுபன்ல பாருங்க, அது எவ்வளோ இந்த வெளிநாட்டினர்லாம் வராங்க. வெளிநாட்டுல இருந்து எவ்வளோ பேர் வராங்க. தூரத்துல இருந்தெல்லாம் வராங்க. பாபா இப்படியும் பார்த்திருக்கிறாரு. இரவில் ஒரு கிராமத்துல இருந்து வராங்க. காலையில் சென்டருக்கு வந்து பையை நிரப்பி கொண்டு செல்றாங்க. பாபா சொல்றாரு.
நைட்டில் வராங்க, கிராமத்துலேருந்து மதுபனுக்கு வராங்க. காலையில் சென்டருக்கு வந்து புத்தி என்ற பையை நிரப்பிட்டு போகிறாங்க. பையை நிரப்புறாங்கன்னா புத்தியை நிரப்பிட்டு போகிறாங்க. பையிலேருந்து துவாரத்தின் வழியாக வெளியில் சிந்துகிற மாதிரியும் இருக்கக்கூடாது. அதாவது இப்போ பையில் ஓட்டை இருந்துச்சுன்னா என்ன ஆகிடும், வெளியே சிந்தும் இல்லையா, வெளியே சிந்திற மாதிரி இருக்கக்கூடாது. அப்போ புத்தி வந்து எப்படி இருக்கணும், ஞான ரத்தங்களால் ஃபில் ஆகிருக்கணும். ஞானம் வெளியே போயிடக்கூடாது. பை காலியாகிவிட்டால் அவர்கள் பிறகு என்ன பதவி பெறுவார்கள்? இப்போ புத்தியில் வந்து ஞானம் போயிட்டு வேற ஏதாவது காலி ஆயிடுச்சு ஞானம்னா அப்புறம் என்ன பதவி உங்களுக்கு கிடைக்கும்ன்றாரு. குழந்தைகளாகி உங்களுக்கும் மிகுந்த குஷி இருக்கணும். இப்போ உங்களுக்கு எவ்வளோ குஷி இருக்கணும். எல்லையற்ற தந்தை நமக்கு படிப்பு சொல்லி தருகிறார். கடவுளே வந்து பாடம் எடுக்கிறார். எல்லையற்ற ஆஸ்தி தருவதற்காக வந்திருக்கிறார். ஜோலி ஜோலியே பம்பம் போலோ சங்கரர்ஜி அந்த சிவனை தான் சொல்றாங்க. போலோநாத்து பம்பம் போலோ ஜோலி பர்லோன்ட்டு அவர் தான் வந்து நிரப்புறாரு, ஆஸ்தி கொடுக்குறாரு, படிப்பு சொல்லி கொடுக்குறாரு. எவ்வளவு சகஜமான ஞானம் சொல்றாரு. பாபா புரிந்து கொண்டிருக்கிறார். யார் முற்றிலும் கல்புத்தியாக உள்ளனரோ அவர்களை தங்க புத்தி உள்ளவராக ஆக்க வேண்டும்ட்டு பாபா புரிஞ்சிட்டு இருக்கிறாரு. பாபாவுக்கும் மிகுந்த குஷி இருக்கிறது. இவர் குப்தமாக உள்ளார் இல்லையா, ஞானமும் குப்தமானது. ரொம்ப குஷி இருக்குது பாபாவுக்கு, பிரம்மா பாபாவுக்கு. இவர் குப்தமாக உள்ளார். இந்த சிவபாபா குப்தமாக இருக்கிறார் இல்லையா, ஞானம் கூட குப்தமானது. அம்மா பாபா இந்த லட்சுமி நாராயணராக ஆகின்றனர் என்றால் நாம் பிறகு குறைவாக ஆவோமா என்ன? அம்மா பாபா லட்சுமி நாராயணன் ஆகுறாங்க. அப்ப நம்ம அவங்களோட குழந்தைகள் நம்ம மட்டும் குறைவா இருப்போமா என்ன அப்படின்னு கேட்குறாரு. நாமும் சேவை செய்வோம். ஏன் நம்மளும் அவங்கள மாதிரி சேவை செய்வோம். அப்போ அவங்கள மாதிரி அவங்களுக்கு குழந்தையா போய் வாரிசு ஆகலாம் இல்லையா. 108 லட்சுமி நாராயணன்ல ஒருத்தவங்களா ஆகலாம் இல்லையா. ஆக இந்த நஷா இருக்க வேண்டும் சொல்றாரு. அப்ப இந்த போதை உங்களுக்கு இருக்கணும். நாம் யோக பலத்தின் மூலம் நம்முடைய ராஜதானியை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறோம். நம்ம இந்த யோக பலம் பாபா நினைச்சு யோகா சக்தி நமக்குள்ளார நிரம்புது. அதன் மூலமா நம்ம ராஜதானியை இப்ப ஸ்தாபனை செய்துட்டு இருக்கிறோம்னு சொல்றாரு. இப்போது நாம் சொர்க்கத்திற்கே மாலிக்காகிறோம். அங்கே பிறகு இந்த ஞானமே இருக்காது. இந்த ஞானம் இப்போதைய சமயத்திற்கானது. அதாவது இப்போதான் இந்த சங்கமயுகம் முடிகிற வரைக்கும் தான் இந்த ஞானம் கிடைக்கும். பாபாவும் இருப்பார். அப்புறம் பாபாவும் போயிடுவாரு, ஞானமும் போயிடும். அப்புறம் நம்மளும் போயிடுவோம். நம்ம போயிட்டு சொர்க்கத்துல அங்க இந்த ஞானமே இருக்காது. அங்கெல்லாம் நீங்க வந்து இந்த ஸ்ரீமத்து எதுவுமே இருக்காது. ஆனா தேவதையா நீங்க வந்து அங்க தங்க மாளிகையில உலாவிட்டு இருப்பீங்க. அப்படியே உலகம் பார்த்துட்டு இருக்கும் போதே மாறிடும். ஆனா இப்பதான் நமக்கு பாபாவும் இருக்கிறாரு, இந்த ஞானமும் இருக்குது. அதனால இந்த லைஃப் நம்ம என்ஜாய் பண்ணணும். இது காட்லி ஸ்டூடெண்ட் லைஃப்ன்றனால என்ஜாய் பண்ணணும். நல்லது. இனிமேல இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவு மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்காரம். நம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்தே நமஸ்தே நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், புத்திசாலியாகி தன்னிடம் உள்ள அனைத்தையும் செல்வந்தராகிய பரமாத்மாவின் பெயரில் பயனுள்ளதாக ஆக்கி கொள்ள வேண்டும். பரிதமானவர்களுக்கு தானம் கொடுக்க கூடாது. பிராமணர்களை தவிர வேற யாருடனும் தொடர்பு வைத்துக் கொள்ள கூடாது. இரண்டாவது பாயிண்ட், புத்தி என்ற பையிலிருந்து ஞானம் வெளியேறி விடுகிற மாதிரி துவாரம் எதுவும் இருக்கக்கூடாது. ஓட்டை இருக்கக்கூடாது புத்தியில. புத்தி என்ற பையில ஓட்டை இருந்தா என்ன வாங்கணுமோ எல்லாம் கீழே கொட்டிக்கும். அதே மாதிரி நம்ம புத்தி என்ற பையில இப்ப பாபா போடுற ஞானம் எல்லாம் ஓட்டை இருந்துச்சுன்னா அது வழியா போயிடும். அதாவது எங்கேயாவது இதாகுது, சொட்டுது தண்ணி வந்து நம்ம பிடிச்சி வைக்கிறோம், எங்கேயாவது ஓட்டையில சொட்டி சொட்டி போயிடுதுன்னா எவ்வளோ கடுப்பு வரும் நமக்கு. அந்த மாதிரி தான் இப்போ பாருங்க, நம்ம புத்தியை பாபா வந்து ஞானம் ஏத்துறாரு. ஆனால் நம்ம ஓட்டையில் எங்கேயாவது ஒரு லீக்கேஜ் இருக்குது. ஏதாவது ஒரு லீக்கேஜில் நம்ம அந்த ஞானமே போயிடுதுன்னா இப்போ என்ன பதவி நம்ம அடைய முடியாதான் சொல்றாரு. துவாரம் ஏதோ இருக்கக்கூடாது. எல்லையற்ற தந்தை எல்லையற்ற ஆசி தருவதற்காக இப்போ படிப்பு சொல்லி தந்து கொண்டிருக்கிறார். இந்த குப்தமான குஷியில நீங்க இருக்கணும். பாபாவுக்கு சமமாக இப்ப இரக்க மனம் உள்ளவராக ஆகணும். அவர் எப்படி நம்ம மேல இரக்கம் வச்சு வந்து நம்மளை மாத்துறாரு, அது மாதிரி நம்மளும் மற்றவங்களுக்கும் சொல்லி புரிய வச்சு மாத்தணும் சொல்றாரு. வரதானம். சம்பன்னதா முழுமை நிலை மூலமாக சந்துஷ்டதா திருப்தியை அனுபவம் செய்பவராக சதா முகமலர்ச்சியுடன் வெற்றியாளர் ஆகுக என்ற வரதானம் இருக்கிறாரு. என்ன வரதானம்னா சதா முகமலர்ச்சி, எப்பயுமே முகமலர்ச்சியோட இருக்கணும், வெற்றியாளராக ஆகுகன்ற வரதானம் கொடுக்குறாரு. அது எப்போ கிடைக்கும்னா சம்பன்னதா முழுமை நிலை அடையும் போது. அதாவது எல்லாமே நிரம்பிடுச்சு, ஞானம் நிரம்பிடுச்சு, குணங்கள் நிறைஞ்சிருச்சு, சக்தி நிரம்பிடுச்சு, பாப்சமான்னு ஆயிட்டோம்னா அப்போ அவரை மாதிரிலாம் நம்ம ஆயிடுவோம். அவர் எப்படி கவலை இல்லாம சாட்சியா இருந்து பாக்குறாரு, எதை பத்தியும் கவலைப்படல, சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. சிவபாபா மேல இருந்து ஜாலி ஆனந்த தாண்டவம் ஆடுறாரு, எப்பவுமே ஆனந்தமா இருக்கிறாரு. அப்ப நம்மளும் அந்த மாதிரி ஆயிடுவோம் கடைசியில. அந்த மாதிரி நிலை வரும்போது திருப்தி வந்துடும் நமக்கு.
அதாவது நம்ம எல்லாத்துலேயும் நிரம்பி, இப்போ நம்ம வீட்டில் எல்லாமே இருக்கு, நம்ம எப்படி இருப்போம்? திருப்தியாக தானே இருப்போம். அடுத்தவங்கள்ட்ட போய் நம்ம யார்கிட்டயா கேட்போமா? எதுவும் யார்கிட்டயும் எதிர்பார்க்க மாட்டோம், கேட்க மாட்டோம். வீட்லயே அரிசி பருப்பு எல்லாம் இருக்கு, நம்ம மற்றவங்கள்ட்ட போய் கையேந்த வேண்டிய அவசியமே இல்லை. திருப்தியா இருப்போம்னு அர்த்தம். அதே மாதிரி தான் என்கிட்ட அன்பு இருக்குது, அமைதி இருக்கு, சக்தி இருக்குது, குணம் இருக்குது, ஞானம் இருக்குது, அறிவு இருக்குது, எல்லாமே என்கிட்ட இருக்குது. பாபா மாதிரி நான் ஆயிட்டேன்னா நான் ஏன் போய் யார்கிட்ட மற்றவங்கள்ட்ட எதுவுமே கேட்க தேவையில்ல, நான் திருப்தியா இருக்கேன். அப்ப திருப்தியா அனுபவம் செய்பவராக அந்த மாதிரி ஆயிடுங்க. சதா முகமலர்ச்சியுடன் வெற்றியாளரா ஆகுங்கன்னு வரதானம் கொடுக்குறாரு. அவங்க எப்படி இருப்பாங்க? எப்பயுமே கிருஷ்ணர் மாதிரி இருப்பாங்க. கிருஷ்ணர் எப்படி இருப்பாரு? அப்படியே சிரிச்சுக்கிட்டு அப்படியே இருப்பாரு இல்லையா? ஏன்னா அவர் நிரம்பிட்டாரு, அதனால அப்படி இருக்கிறாரு. அது மாதிரி யார் ஒருவர் அனைத்து பொக்கிஷங்களாலும் நிரம்பி இருப்பாரோ அவரே சதா திருப்தியாளர் ஆவார். எல்லாத்துலயும் நிரம்பி யார் இருக்கிறாங்களோ அவங்கதான் சதா திருப்தியாளர் ஆவார். சதா சொல்றாரு. அதாவது இன்னைக்கு வீடு நிரம்பி இருக்கு, நாளைக்கே காலி ஆயிடுச்சுன்னா அதிருப்தி ஆயிடுவோம் இல்லையா? ஐயோ அது இல்லை இது இல்லைன்ட்டு புலம்புவோம். ஆனா எப்பயுமே நிரம்பி இருந்துச்சுன்னா எப்பயுமே திருப்தியாளரா இருக்கும் இல்லையா? திருப்தி என்பது முழுமை. திருப்தினாலே முழுமைன்னு சொல்றாரு. யாரு திருப்தியா இருக்காங்களோ அவங்க முழுமை பெற்றுட்டாங்கன்னு அர்த்தம். அவங்களுக்கு அடைய வேண்டியது எதுவுமே இல்லை, எல்லாமே கிடைச்சிடுச்சுன்னு அர்த்தம். அதான் திருப்தி. தந்தை முழுமையாக இருப்பதால் மகிமையில் கடல் என சொல்லப்படுகிறது. பாபா எப்பயுமே முழுமையா இருக்கிறார். ஏன்னா அவர் நடிப்புல வர்றதுல அவர் நிர்விகாரியா இருக்கிறதுனால அவருக்கு எதுவுமே குறையாது. அவர் அல்லெல்லாம் குறையாதவராகிறாரு, கடலா இருக்கிறாரு எல்லாத்துலயும். அவர் மகிமை பாடும் போதே அவரை கடல் தான் பாடுறாங்க. அவ்வாறே குழந்தைகளான நீங்களும் இப்ப மாஸ்டர் கடல் என முழுமையாக இருந்தால் சதா குஷியில் நடனமாடுவீர்கள். இப்ப அவர் கடல்னா நம்ம யாரு? அவரோட குழந்தைகள். மாஸ்டர் கடல்ன்ட்டு நீங்களும் முழுமையாயிட்டீங்கன்னா நீங்க சதா குஷியில டான்ஸ் ஆடுவீங்கன்னு சொல்றாரு. தன்னல் குஷியை தவிர வேற எதுவுமே உங்களுக்கு வர முடியாது. நீங்க மாஸ்டர் கடல் ஆயிட்டீங்கன்னா, பாப் சமான் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு குஷி தவிர வேற எதுவுமே வர முடியாதுன்றாரு. அதனால்தான் மதுபன்ல எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறாங்க. தானே முழுமையாக இருப்பதால் எவருடனும் தொந்தரவு அடைய மாட்டார்கள். அவங்களே முழுசாயிட்டாங்க இல்லையா? அவங்களுக்கு எல்லாமே கிடைச்சிருச்சு. எனக்கு எல்லாமே கிடைச்சிருச்சுன்னா நான் போய் எதுக்கு மற்றவங்களை தொந்தரவு பண்ணணும்? இல்லை யாரா தொந்தரவு பண்ணா கூட நான் ஏன் டென்ஷன் ஆகணும்? அப்ப நானே முழுமையா இருப்பதால எவருடனும் தொந்தரவு அடைய அவங்க மாட்டாங்க. தடை குழப்பம் எதுவாயினும் விளையாட்டாக அனுபவமாகும். இப்ப ஏதாவது ஒண்ணு நடக்குது, ஏதாவது பிரச்சனை குழப்பம் வருது வாழ்க்கையிலனா அவங்களுக்கு ஒரு கார்ட்டூன் ஷோ மாதிரி அனுபவம் ஆகும். மேல இருந்து சாட்சியா பார்த்தா எப்படி இருக்கும்? ஏதோ ஒரு டாம் அண்ட் ஜெரி சண்டை நடக்கிற மாதிரி இருக்கும். டாம் அண்ட் ஜெரி, இந்த எலியும் பூனையும் அப்படியே அப்படியே ஓடிக்கும் வந்துக்கும். அதை பார்த்தா நமக்கு எப்படி இருக்கும்னா சிரிப்பு சிரிப்பா வரும். ஏன்னா அது ஒரு கார்ட்டூன், அதை நம்ம சாட்சியா பார்க்குறோம். அப்போ அது நம்ம ஊன்றி பார்க்கல, அது நம்ம ஒரு பார்வையாளராக பார்க்கும்போது அது நமக்கு சிரிப்பு சிரிப்பா வருது. அதே மாதிரி உங்க வாழ்க்கையை நீங்களே ஒரு சாட்சியா பாருங்க. எது வந்தாலும் சரி, தடை வருது குழப்பம் வருது எது வந்தாலும் விளையாட்டா உங்களுக்கு கார்ட்டூன் ஷோ மாதிரி அனுபவம் ஆகும். ஏன்னா நீங்க நிரம்பி இருக்கிறீங்க, உங்க ஆத்மால சக்தி நிரம்பிடுச்சு, குணம் நிரம்பிடுச்சு, எல்லாமே உங்களுக்கு நீங்க பர்பூரா ஆயிட்டீங்க. உங்க ஆத்மா நிரம்பிடுச்சு. எப்படி இருக்கிறீங்க? கடவுளுக்கு சமானமா நீங்க ஆயிட்டீங்கன்னும் போது உங்களுக்கு எல்லாமே விளையாட்டா இருக்கும்ன்றாரு. இன்னல்கள் மனம் மகிழ்விக்கும் சாதனமாகி விடும். துன்பம்லாம் இருக்கு இல்லையா? துன்பம் வரும்போது சிரிங்கன்னு சொல்லுவாங்க. அதான் சொல்றாரு, பாபாவும் சொல்றாரு. துன்பம் வரும்போது அது என்ன ஆயிடும்? துன்பமே உங்களுக்கு மனத்தை மகிழ்விக்கும் சாதனமாக ஆகிரும்ன்றாரு. துன்பமா வரட்டும், போன காலமா இதான் வந்துச்சு, இதைதான் நான் எதிர்பார்த்தேன், வந்தா வந்துட்டு போகுது அப்படின்ட்டு நம்ம அந்த மாதிரி ஆயிடும். சாதாரணமா அது ஆயிடும் நமக்கு. அது மனதை மகிழ்வுக்கும் சாதனமாகிரும்னு சொல்றாரு. நம்பிக்கை புத்தி உள்ள காரணத்தினால் சதா மகிழ்ச்சியுடன் வெற்றி அடைவார்கள். இவங்களுக்கு எப்பயுமே நம்பிக்கை புத்தி இருக்கு இல்லையா? யார் வெற்றியாளரோ அவங்களுக்கு நான் போன கல்பத்துல வெற்றி அடைஞ்சேன், நான் தான் பாஸ் ஆகி போயிருந்தேன், நான் பாஸ் ஆனர் ஆயிருந்தேன் அப்படின்னு அந்த நம்பிக்கை புத்தி அவங்களுக்கு இருக்கும். அது இருக்கிற காரணத்தினால அவங்க சதா மகிழ்ச்சியுடன் இப்பயும் வெற்றி அடைவாங்கன்னு சொல்றாரு. அவங்க கவலையப்பட மாட்டாங்க, மகிழ்ச்சியோட இருப்பாங்க, வெற்றியும் அடைவாங்கன்னு சொல்றாரு. ஸ்லோகன்: பாதகமான இன்னல்களை கண்டு பயப்படாமல் அதன் மூலம் பாடம் பயின்று தன்னை பரிபக்குவமா ஆக்குங்கள் சொல்றாரு. இப்ப பாதகமான சூழ்நிலை வருது, துன்பம் கொடுக்குற மாதிரி நமக்கு வருது ஏதோ ஒரு பரிஸ்திதி, அது அப்படியே நீடிக்காது, எப்பயாவது திடீர்னு வரும் போயிடும். அதை பார்த்து பயப்படாதீங்க. புலி மாதிரி வரும் மாயா, ஆனா அது காகித புலின்னு சொல்லுவாரு பாபா. மாயா ஒரு காகித புலி, அதை பார்த்து நீங்க புலின்னு நினைச்சு பயந்துராதீங்க, அது சும்மா உங்களை பயம்படுத்த வந்திருக்கு, அதை உஃப்னு ஊதிருங்க அப்படின்னு சொல்லுவாரு. நம்ம யாரு? நம்ம சர்வ சக்திவானுடைய குழந்தைகள். நம்ம உஃப்னு ஊதிரணும் அந்த மாயா பேப்பர் புலிய. அது மாதிரி நீங்க இந்த பாதகமான சூழ்நிலை வருது இல்லையா, இன்னல்கள் துன்பம் வருதுன்னா
அதை பார்த்து பயப்படாதீங்க. அதன் மூலம் என்ன பாடம், இது எனக்கு என்ன பாடம் கற்பிக்க வந்துச்சு, அதை மட்டும் என்ன லெசன், அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இந்த இந்த சூழ்நிலை வருது, இதனால இது வந்து எனக்கு என்ன பாடம் கற்பிச்சிச்சு, இதனால ஏதோ நான் என்னுடைய குணத்தை மாத்திக்கணும், என்னுடைய அவகுணம் ஏதோ வந்து இதுல ஏதோ பிரச்சனையா இருந்திருக்கு, இதை நான் மாத்திக்கிறேன், அவ்வளவுதான். நான் இந்த 5 விகாரத்துல இதை விட்டுடுறேன், இதனால தானே இந்த தொந்தரவு வருது, அதனால அந்த லெசன் மட்டும் பயின்றுக்கோங்க. அதுல என்ன லெசன் எனக்கு கத்துக் கொடுக்க இந்த சூழ்நிலை வந்துச்சு, அதை மட்டும் கத்துக்கிட்டு உங்களை நீங்களே பரிபக்குவமா ஆக்குங்க. நீங்க இப்போ பக்குவமா மாறிடுங்க. அதாவது நமக்கு எல்லா டெஸ்ட் பேப்பர் எதுக்கு வருதுன்னா, ஆத்மாவை வந்து பக்குவப்படுத்த தான் வருது. அதனால இந்த அல்வா கிண்டும் போது அவ்வளோ ப்ராசஸ் இருக்கும். அதை கிண்டி கிண்டி அதை ரொம்ப நேரம் கிண்டணும். அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் அப்படியே சுருண்டு வரும். கடைசியா வரும்போது பக்குவமா அந்த வாணல்ல இருந்து சுருட்டிக்கின்னு வந்துரும். அந்த ஒட்டாம வரும். அந்த மாதிரி தான் நம்மளுக்கும் இந்த கொஞ்ச நாள் ஆக ஆக நிறைய டெஸ்ட் பேப்பர் வந்து அடி கொடுத்து அடி கொடுத்து மனசு பக்குவமாயிரும். பக்குவமாயிட்டு நம்ம அந்த மாதிரி அது என்ன லெசன் சொல்லி கொடுத்ததோ அதுல இருந்து நம்ம மாற்றம் அடைவோம். ஆத்மா வந்து மாற்றம் அடைஞ்சு பக்குவமா ஆயிரும். போக போக பார்த்தீங்கன்னா நமக்கு எதுவுமே ஒரு பெருசா தெரியாது. இதெல்லாம் விட பெரிய டெஸ்ட் பேப்பர்லாம் நான் சந்திச்சிருக்கிறேன், இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்ற மாதிரி ஆயிடும். அந்த மாதிரி நமக்கு மனசு வந்து பரிபக்குவமா ஆயிடும். லெசன் வந்து ஒன்னொன்னு ஒரு ஒரு லெசன் கற்றுக் கொடுக்கும். ஒரு ஒரு டெஸ்ட் பேப்பரும் ஒரு ஒரு பாடம் நமக்கு கற்றுக் கொடுக்கும். அது என்ன பாடன்றதை மட்டும் நீங்க கத்துக்கிட்டு மாறிட்டீங்கன்னா அப்ப வந்து உங்களுக்கு நீங்களே பக்குவம் அடைஞ்சிருவீங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஓம் சாந்தி. நன்றி பாபா. நன்றி ராமா. நன்றி பரிவார். ஓம் ஓம் சாந்தி. சாந்தி.